प्रवीण पूर्वातला पोएम चैप्टर पद्य चयानिकला फर्स्ट पोएम एक दिन का और तुली डस्ट। इस कविता में हरिहौद ने मानव को भीतर स्थित दुर्भावों, अहंकार और अभिमान की व्यर्थता को सिद्ध किया है। இந்த கவிதையில் அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரிஹவுத் மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மற்றும் தானென்ற அகங்காரம் அதை பற்றி தெளிவாக பேசுகிறார். யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் தானே அதெல்லாமே, அதை தான் ப்ரூவ் பண்ணுறாரு. ऐसा अहंकार और अभिमान किस काम का जिसे एक दिन का भी चकनाचूर कर सकता है. அதாவது அந்த அகங்காரம் தான் என்ற எண்ணம் எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதில் சின்ன ஒரு கலக்கம் வரும்போது தான் அந்த பயம்னு ஒரு ஃபீல் வரும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சி, அந்த கடவுளுடைய சிந்தனை, பிறருடைய உதவி, இது எல்லாமே தான் அந்த கலக்கத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறது. ஏக்கு தின்கானா ஒரு துளி டஸ்ட்டு சக்னாச்சூர் கர் சக்தாக, அதை நம்ம உடை தெரிய முடியும் அதன் மூலமாக. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கவி கா மை பூரி மானவ் ஜாதி கா பிரதிநிதி ஹை. கவிஞர் என்ன சொல்கிறார், நான் ஒரு மனித குலத்தினுடைய ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன். மை கே மாத்தியம் சே கவி நே மனுஷ கோ யவ் சீக் தி. நான் இந்த இடத்துல கவிஞர் தான் சொல்கிறாரு. அவர் ஒரு இடைத்தரகராகவோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணும்போது நடுவில் இருந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இந்த இடத்துல பேசுகிறாரு. கவினி மனுஷக்கோ, மனுஷன் எகு சீக்கு தீகை, இதை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா निरर्थकना मीनिंगलेस, अभिमान जीवन को भी निरर्थक बना देता है. இந்த தானென்ற அந்த ஒரு அகங்காரம் என்ன பண்ணுது, தன் மேலே இருக்கிற அந்த ஆசை, இது ஒரு யூஸ்லெஸ்ஸான திங்ஸ்ன்னு சொல்கிறாரு. इसलिए जो व्यक्ति जीवन भर अहंकार में डूब रहता है, ஆகையால் அந்த தானென்ற ஒரு எண்ணம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த அகங்காரத்திலேயே மூழ்கி இருப்பதனால உஸ்கா ஜீவன் சுக்கு நகி பன சக்தாக, அதுலேருந்து உண்மையான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஏக் உடுத்தா ஒரு தின்கா பி உஸ்கி ஆங்கு மே கிர்ஜாயா, ஒரு பறக்கக்கூடிய டஸ்டானது கூட அவனுடைய கண்களில் விழுந்து விட்டால் தோ உஸ்கி சாரி ஐந்து தரி ரகு ஜாதி ஹை. அதாவது அந்த ஒரு துளி டஸ்ட் விழுந்த உடனே அவனுடைய முழு கண்களுமே கலங்கி போய் துடித்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மை கமண்டோ மே போயம் பார்க்கலாம். மை கமண்டோ மே பரா ஐண்டா ஓஹை, நான் கர்வத்தில் நிரம்பி இருக்கிறேன். ஏக தின் ஜப், ஒரு நாள், அப்பொழுது முண்டேரே பர் கடான, அந்த கூரை மீது, அதாவது மாடி கூரையின் மீது நின்று கொண்டிருந்தேன். அச்சானக்கு தூர் சே உடுத்தா வா, அப்போது திடீரென தூரத்துலேருந்து பறந்து வந்தது ஒரு ஏக் தின்கா ஒரு டஸ்ட்டு. ஆங்குமே மேரி படா, என் கண்களில் பட்டது. மை ஜிஜக்குட்டா, நான் அதாவது ஜிஜக்னா கொஞ்சம் கலங்கி போய் எழுந்து நின்னேன். ஹுவா பேச்சைன் சா, அப்படியே கலக்கத்தை, பேச்சைனா ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு சுச்சுவேஷன் தான். கலங்கி போனவன் மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் எழுந்து பார்க்குறேன். லால் ஹோக்கர் ஆங்குமே பி துக்னே லகி. லால் ஹோக்கர்னா ரெட் கலரில் கண்களில் விழுந்து விட்டது. துக்னே லகினா துக்கத்தை போல. மூண்டு தேனே லோகு கப்படே கீ லகே, அதாவது தன்னுடைய துணியை
உருட்டி வந்து வாயில் வச்சு ஊதி எடுப்பாங்கள்ல, அந்த போண்டா மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து 3ன்னே சொல்கிறாங்க. கப்படேன்னா அந்த துணியை வச்சு இது பண்ண. ஐண்ட் பேச்சாரி தபே பாவும் பாகி. அப்போ வந்து அந்த கண்களில் அந்த டஸ்ட்டை எடுக்கிறதுக்கு ஒத்தி ஒத்தி எடுக்கிறோம். ஜப் கிசி டங்கு சே, அப்போ அந்த நிலையை வந்து நிகல் தின்கா கயா, வெளியில் எப்படியாச்சும் அந்த டஸ்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. தபு சமஜ்னே, அப்பொழுது புரிந்து விட்டது. யோ முஜே தானே தியே, நான் அது வீணானவன் அப்படின்னு. ஐண்டா தோ கிசிலியே இத்னா ரஹா, அந்த டஸ்ட்டு எதற்காக இவ்வளோ வேகமாக வந்தது. ஏக் தின்கா ஹை பகுத் தேர் லியே, ஓ அந்த டஸ்ட்டு எனக்காகவே வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க.